Hallelujah. Hallelujah. Praise be the name of the Lord and God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கனம் உண்டாவதாக. And I bring the greeting to our beloved brother and honorable minister, Brother Nathan and sister and children. எங்களுடைய மதிப்பிற்குரிய ஊழியக்காரர் சகோதரர் நாத்தான் அவர்களும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். And also we bring here sister church, we can say, or sister brethren in Kurnagar, Brother Joshua, Jesus, and Nathan. And for their family, we bring our love greetings. என்னுடைய சகோதரி சபை என்று அழைக்கப்படக்கூடியதான குர்நாகல் சபையாருடைய அங்கே சகோதரன் நாத்தான் மற்றும் ஜோசப் இன்னும் ஜேசுதாஸ் என்பவர் இன்னும் அநேக சகோதரர்கள் மத்தியிலே கூடி வந்திருக்கார்கள். அவருக்கும் நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். And the greetings is a sweet greetings. அங்கே ஒரு வாழ்த்துதலானது இனிமையான வாழ்த்துதல். Yes, it's with a pleasant, pleasing manner. We want to present it. நாம் இதை ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்குரிய ஒரு காரியமாக நான் இதை உங்கள் மத்தியில் ஒப்படைக்கிறேன். Also from India, from Mumbai, Punjab, and Tamil Nadu, Tanjore, Pudukkottai, Coimbatore, Tirupur, they are also listening the message. இந்தியாவில் கூட மும்பை, பஞ்சாப், இன்னும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இன்னும் அநேக இடங்களிலிருந்து அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். Yes, Brother Onesim, சகோதரர் ஓனேசிம், and Brother what is called Chandru, இன்னும் சகோதரர் சந்துரு அவர்கள், and also we see Salomi. இன்னும் சகோதரி சலோமி அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். Why I mention these names, they'll be little happy. ஏன் இந்த பெயர்கள் எல்லாம் சொல்லுகிறேன் என்றால் அவர்கள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அடைவார்கள். Yes, even from Singapore, Malaysia, also some of the brothers, they are listening to the messages. சிங்கப்பூர், மலேசியாவில் இருந்தும் கூட அநேக சகோதரர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். May Lord bless them. கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. So now let's go to the word of God. நாம் இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். Book of John, that means Gospel of John. அங்கே யோவான் எழுதிய சுவிசேஷம் And 12th chapter, 12ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிப்போம். 22-26 verse. அங்கே 22-26 வசனத்தை நாம் வாசிப்போம். 20 to 26. 20 இலிருந்து 26 வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். Let me read in Tamil and Brother Melky will be reading in English. நான் தமிழில் வாசிப்பேன், சகோதரர் மில்கியான் அவர்கள் ஆங்கிலத்தில் வாசிப்பார். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அது அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டு தனித்திருக்கும், செத்ததேயாவில் மிகுந்த பலனை கொடுக்கும். And there were certain Greeks among them that came up to worship at the feast. The same came therefore to Philip, which was of Bethsaida of Galilee, and desired him, saying, Sir, we would see Jesus. Philip cometh and telleth Andrew, and again Andrew and Philip tell Jesus. And Jesus answered them, saying, The hour is come, that the Son of Man should be glorified. Verily, verily, I say unto you, except So may God bless you all. May God bless the word. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. Here this was the event took place in the ministry of the Lord Jesus Christ. இங்கே பார்க்கிறோம், ஒரு நிகழ்ச்சியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டத்திலே நடந்தது. In which occasion this took place? எந்த காலகட்டத்திலே இது நடந்தது என்றால், it was took place in the days of the feast of the Jewish people day. இது யூதருடைய பஸ்காவின் நாட்களிலே அங்கே இந்த காரியமானது, இந்த நிகழ்ச்சியானது நடந்தது. Yes, it was called a feast. இங்கே பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. Amen. So எனவே some of the Greek people came to take part in the feast. சில கிரேக்கர்கள் இந்த பண்டிகையிலே பங்கு கொள்ளும்படியாக வந்திருக்கிறார்கள். So it is called feast worship. எனவே இது பண்டிகையின் ஆராதனையாக இருந்தது. Okay, how can we say the worship of the feast? Yeah. பண்டிகையில் ஆராதனை. Amen. ஆமென்.
the feast is always talking about the religious thing. பண்டிகையானது ஒரு மத சம்பந்தமான ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறது. Political people cannot use this word. அரசியல்வாதிகள் இந்த பண்டிகை குறித்து பேச முடியாது. And scientists they cannot use this word. விஞ்ஞானிகள் இந்த பண்டிகை குறித்து அவர்கள் அதை உபயோகப்படுத்த முடியாது. Though the word the feast is belongs to the religious thing. இந்த பண்டிகை என்பதான வார்த்தையானது அது மத சம்பந்தமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. But here we see it was happening in Israel. ஆனால் இங்கே பார்க்கும்போது இது இஸ்ரவேல்ல நடக்கிறது. And here the Bible says Greece people came. இங்கே பார்க்கிறோம் வேதாகமத்திலே கிரேக்க ஜனங்கள் வந்தார்கள். Are they really Greece people? அவர்கள் உண்மையாகவே கிரேக்கர் தானா? Oh, the people of Israel settled in Greece and got citizenship. ஜனங்கள் கிரேக்க தேசத்திலே சென்று அங்கே குடியுரிமை பெற்றுக் கொண்டார்களா? But they are coming to the feast. ஆனால் இவர்கள் பண்டிகைக்கு வருகிறார்கள். Because they have a faith in God, they come. ஏனென்றால் அவருக்கு தேவன் மீதாக விசுவாசம் இருந்தது, எனவே அவர்கள் வந்தார்கள். Oh, just like a worldly people, whether they came to see in the feast for entertainment, we don't know. அவர்கள் உலக ஜனங்களைப் போல இந்த பண்டிகைக்கு வந்தால் ஒரு களியாட்டு கிடைக்குமோ என்று பொழுதுபோக்கு கிடைக்குமோ என்று நினைத்து வந்தார்களா நமக்கு தெரியாது. But in which manner they came, we do know. அவர்கள் எந்த நோக்கத்தோடு வந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. But it is written the days of the feast. ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால் இது பண்டிகையின் நாளில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So the Greece people also coming into Jerusalem. எனவே இந்த கிரேக்கரும் இந்த எருசலேமிலே வருகிறார்கள். And they came and asking the Philip. அவர்கள் வந்து பிலிப்பினிடத்திலே கேட்கிறார்கள். What they asking? அங்க பிலிப்பினிடத்திலே என்ன Not கேட்கிறார்கள்? asking, they say their willingness. அவர்கள் பிலிப்பினிடத்தை கேட்கவில்லை, அவர்களுடைய நோக்கத்தை அவர்களுடைய காரியத்தை குறித்து அவர்கள் எடுத்து சொன்னார்கள். Oh Philip. ஓ பிலிப்பே. Sir. ஐயா பிலிப்பு அவர்களே, We want to see Jesus. நாங்கள் இயேசுவை காண வேண்டும். Oh, we love to see Jesus. நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். Oh, we like to see Jesus. நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். In many ways we can take it away. நாம் அதை அநேக விதமாக எடுத்துக்கொள்ளலாம். So the Philip came to know those people's desire. இப்போது பிலிப்பினிடத்திலே அவர்களுடைய வாஞ்சை விருப்பத்தை குறித்து அவனுக்கு தெரிய வந்தது. Then Philip, what is he doing? அப்போது பிலிப்பு என்ன செய்கிறான்? He is passing this message to Andrew. அவன் அந்த செய்தியை அந்திரேயாவினிடத்திலே சொல்லுகிறான். Then again, Philip and Andrea both coming to Lord Jesus Christ. மீண்டுமாக அந்திரேயாவும் பிலிப்பும் அவர்கள் சொன்ன பின்பு அவர்கள் இயேசுவினிடத்திலே வருகிறார்கள். I feel this is a very beautiful scene. நான் இதை ஒரு அற்புதமான காட்சியாக நினைக்கிறேன். See how the heart was rejoicing for the people of Greece. எப்படி கிரேக்க ஜனங்களுடைய இருதயமானது சந்தோஷம் களி கூர்ந்து கொண்டிருந்தது. And how the Philip and Andrew's desires heart was making merry. அங்கே எப்படி பிலிப்பினுடைய இருதயமும் அந்திரேயாவுடைய இருதயம் சந்தோஷம் மூட்டுகிறது என்று Is introducing the Messiah. அவர்கள் மேசியாவை அங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். Inviting those two people and those Greek people to Lord Jesus Christ. அங்கே கிரேக்க ஜனங்களை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். So we as an evangelist. நான் சுவிசேஷகனாக இருக்கபடியாலே நாங்கள் சுவிசேஷகராக இருக்கும்படியாக we also having the same desire. நமக்கும் அதே வாஞ்சை தான் இருக்கிறது. To introduce Jesus Christ to many people. இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். But this is an occasion. இது ஒரு நிகழ்ச்சியா இருக்குது. What kind of an occasion? எந்த வகையான நிகழ்ச்சியா இருக்குது? This is a religious occasion. அது ஒரு மத சம்பந்தமான நிகழ்ச்சியா இருக்கு. So when we come into the book of John 3rd chapter, நாம் யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது among the Jews there was there's a chief man called Nicodemo. அங்கே யூத ஜனங்களுக்குள்ளாக நிக்கோதேமு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். And he was a Pharisee. அவன் ஒரு பரிசேயனா இருக்கிறான். Amen. Pharisee, he knows well about the law, book of law. அங்கே பரிசேயனுக்கு ஒரு சட்ட புத்தகத்தை பத்தி நியாயப்பிரமாணத்தை குறித்து நன்றாக தெரியும். And he must be a believer of the Old Testament. அவன் ஒரு பழைய ஏற்பாட்டின் விசுவாசியா இருக்கிறான். He is a Jew. அவன் ஒரு யூதனா இருக்கிறான். Hallelujah. ஆமென். So he comes in the night time to the Lord Jesus Christ. அவன் இரவு வேளையில் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறான். And using the word Rabbi. அவன் அங்கே ரபி என்று அவரை அழைக்கிறான். In the Old Testament, all priests will be called Rabbi. இங்கே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் அநேக ஆசாரியர்கள் அவர்கள் போதகரே என்று அழைப்பார்கள். But he came to know about Jesus Christ. அவன் இயேசுவை குறித்து தெரிய வரும்போது அவனுக்கு And confessing before Lord. அவன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அறிக்கை செய்கிறான். Oh, you have come from God. You are the preacher, you have come from God. போதகர் என்று. Amen. Second chapter, when you read it. அங்கே
பார்க்கிறோம். Read it. The same came to Jesus by night and said unto him, Rabbi, we know that thou art a teacher come from God. For no man can do these miracles that thou doesn't, except God be with him. Amen. Oh, because no one is with God, he will not do miracles. அங்கே தேவன் ஒருவனிடத்தில் இல்லை என்றால் அவன் அற்புதங்களை செய்ய முடியாது. And this is what the Nicodemus is telling to Lord Jesus. இதைதான் நிக்கோதேமு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொல்லுகிறான். And Jesus is answering or replying there. அதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் பதில் அளிக்கிறார். Unless a man be born again by the water and the water and the, yes, unless a man born by the water, he cannot see the kingdom of God. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தண்ணீரினால் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். So Jesus speaking about the born again. இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடியும் பிறத்தலை குறித்து பேசுகிறார். You must be born again. நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். Amen. We also say in the evening, நாமும் இந்த சாயங்கால வேளையிலே சொல்கிறோம். yes, you must be born again. நீங்களும் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். If you do not born again, நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் you cannot understand the kingdom of God. உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து புரியாது. And again we see in these verses we see நாம் இன்னும் अनेक வசனங்களை பார்க்கும்போது அடுத்த வசனங்களை பார்க்கும்போது fifth verses, ஐந்தாம் வசனத்திலே unless a man by the water and the spirit he cannot enter into the kingdom of God. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க See, மாட்டான். two things he says. இங்கே இரண்டு காரியங்களை First சொல்றார். one is seeing me, understanding. முதலாவது பார்த்தல் என்றால் அது புரிந்து கொள்ளுதல். The next one is entering into the kingdom of God. இரண்டாவதாக அதற்குள்ளாக செல்லுதல். See, it is an individual message to Nicodemus. அது ஒரு தனிப்பட்ட நிக்கோதேமுக்கு ஒரு தனிப்பட்ட செய்தியா But இருக்கிறது. here Greek people coming here, ஆனால் இங்கே கிரேக்க ஜனங்கள் வருகிறார்கள். what message he is giving? அவர்களுக்கு என்ன செய்தியை கொடுக்கிறார்? Unless your core die, it cannot give life. ஒரு விதையானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் கனிகளை கொடுக்காது என்று. Amen. That's what we see here. அதுதான் நாம் இங்கே பார்க்கிறோம். Yes, 12th chapter. அங்கே 12ஆம் அதிகாரத்திலே Amen. Truly, truly I say unto you, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், unless the corn fall down in the earth and not die, ஒரு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து it will be alone. அது தனித்திருக்கும். If it die, it will give more fruits. செத்ததையானில் மிகுந்த கனிகளை கொடுக்கும். See here something. அவர் இங்கே பாருங்கள், அங்கே ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். Here he speaks something. இங்கே ஏதோ ஒன்றை குறித்து பேசுகிறார். So different messages in a different times. இங்கே இரண்டு செய்திகள் இரண்டு வகையான நேரங்களிலே வருகிறது. According to the approach of the people. அங்கே தேவனிடத்தில் அவர்கள் அணுகுமுறையை பொறுத்து அவர்களுக்கு செய்தி வருகிறது. The messages differ man to man. அங்கே ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறாக காணப்படும். But when we come together, all messages to everyone. ஆனால் அந்த செய்தியானது எல்லாருக்கும் சென்றடையும். So the way he is approaching, the way they approach. எப்படி அவர்கள் அணுகுகிறார்களோ அந்த வகையிலே செய்தி இருக்கும். But here Nicodemus is a great preacher. இங்கே பார்க்கிறோம், நிக்கோதேமு ஒரு These people, I think so, they are maybe a follower or pilgrimage. ஆனால் அவர்கள் ஒரு யாத்ரீகர்களா இருந்தார்கள், பக்தர்களா இருக்கிறார்கள். They differ these things. இங்கே அதுதான் வெவ்வேறாக காணப்படுகிறது. And Nicodemus is a great preacher. அங்கே நிக்கோதேமானவன் மிகப்பெரிய பிரசங்கியார். He knows in and out the Bible. அவனுக்கு வேதம் உள்ளும் புறமுமாக தெரியும். He is called Jew man. அவன் ஒரு யூத மனிதனாக He is called a Pharisee. அவன் ஒரு பரிசேயனாக இருக்கிறான். Because he knows the subjects of the resurrection, he is a Pharisee. அவனுக்கு உயிர்த்தெழுதலை குறித்து ஞானம் இருக்கிறபடியினாலே அவன் பரிசேயன் என்று அழைக்கப்படுகிறான். Sadducees, they don't believe in resurrection. சதுசேயருக்கு உயிர்த்தெழுதலின் மீதாக நம்பிக்கை இல்லை. So the doctrine of Sadducees is different from the Pharisee. சதுசேயனுடைய உபதேசத்திற்கும் பரிசேயனுடைய உபதேசத்திற்கும் வித்தியாசம் உண்டு. The same Bible they follow. அங்கே ஒரே வேதாகமத்தை தான் பின்பற்றுகிறார்கள். So the doctrine is different. ஆனால் அவருடைய போதகங்கள் வித்தியாசமா இருக்கிறது. If the doctrine is different, the preachers also will be different. ஒரு போதகமானது வித்தியாசமா இருக்கும் என்றால் பிரசங்கியாரும் வித்தியாசமா இருப்பார். If the doctrine of the preachers is different, அங்கே ஒரு பிரசங்கியாரின் போதகமானது வேறாக இருந்தது என்றால் the doctrines and the preachers differ, அங்கே போதகங்களும் பிரசங்கியாரும் வெவ்வேறாக இருந்தால் and the churches also automatically differ. சபைகளும் கூட வெவ்வேறாக காணப்படும். So divisionism will be there. அங்கே ஒவ்வொரு பிரிவினைகள் காணப்படும். Eva,
But in the same Bible, ஆனால் ஒரே வேதாகமத்திலே different doctrines there. अनेक உபதேசங்கள் வருகிறது. As we have today, இங்கே நமக்கு எப்படி இருக்கிறதோ, நம்ம காலத்துல எப்படி இருக்கிறதோ, as many denominations around the world, இப்போ அநேக ஸ்தாபனங்கள் எப்படி இந்த உலகத்தை சுற்றிலும் இருக்கிறார்களோ, so ditto, இதே போலவே no changes. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. Hallelujah. Amen. So the churches has an individual message. அங்கே ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு செய்தியானது இருக்கு. Every churches have their own dogmas. ஒவ்வொருவரும் அவர்களுடைய கோட்பாடுகளை அவர் They கடைபிடிக்கிறார்கள். have their doctrines. அவர்களுக்கு ஒரு உபதேசங்கள் இருக்கிறது. Some doctrines are very dangerous doctrines. சில உபதேசங்களானது மிகவும் ஒரு அபாயமான உபதேசமாக இருக்கிறது. Some doctrines followed by the traditions. சில உபதேசமானது அவர்கள் ஒரு பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறார்கள். Some doctrines based upon their culture. சில உபதேசங்களானது அவருடைய கலாச்சாரங்களுக்கு கீழாக வருகிறது. Some doctrines will be followed by the nation. சில உபதேசங்களானது அவருடைய தேசத்திற்கு கீழாக வருகிறது. There are so many differences are there. இங்கே பார்க்கும் அநேக வேறுபாடுகளை, பிரிவினைகளை பார்க்கிறோம். But here we see, ஆனால் இங்கே பார்க்கிறோம், a little bit about Nicodemus we saw. இங்கே எப்படி நிக்கோதேமு இடத்துல கொஞ்சம் பார்த்தோமோ, And that's what we speak about the Pharisees and the Sadducees. அதை நம்ம பரிசேயன் சதுசேயன் என்று பேசினோமோ, And we see the church differences. ஆனால் இன்னும் சபைகளில் இருக்கிறதான பிரிவினைகளை பார்த்தோமோ. In the New Testament also we see the churches are different churches. புதிய ஏற்பாட்டிலும் கூட அநேக வெவ்வேறான சபைகள் இருக்கிறது. But under the leadership of Moses, ஆனால் மோசேயின் தலைமைத்துவத்தின் கீழாக when they come out of the Egypt, அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது there was only one church. அங்கே ஒரே ஒரு சபை தான் There was இருந்தது. only one church. ஒரே சபை தான் இருந்தது. One headship was there. ஒரே தலைமைத்துவம் இருந்தது. And one law was there. ஒரே கட்டளை, ஒரே நியாயப்பிரமாணம் இருந்தது. Was there. கூடியதான கட்டளைகள் There's இருந்தது. no divisions there. அங்கே அநேக பிரிவினை. After that, அதன் பின்பு the division started. அங்கே பிரிவினைகள் ஆரம்பித்தது. Doctrine started. உபதேசங்கள் ஆரம்பித்தது. Grouping அங்கே started. ஒவ்வொரு குழுக்கள் ஆரம்பித்தது. After certain years, அங்கே சில வருடங்களுக்கு பின்பு we see there. இங்கே பார்க்கிறோம். But before the denomination started, அங்கே ஸ்தாபனங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக Moses alone was a great leader and doing the leadership. மோசே மாத்திரம்தான் மிகப்பெரிய தலைவனாக இருந்தான். அவருடைய தலைமைத்துவத்தின் கீழாக இதெல்லாம் நடந்தது. Any problems come, they will come to Moses. எந்த ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் அவர்கள் மோசேயின் இடத்தில் So வருவார்கள். Moses started to sit from the morning till evening. எனவே அவன் மோசேயானவன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவன் உட்கார்ந்திருப்பான். And the church ministry is a very hard ministry. சபையின் ஊழியமானது மிகவும் ஒரு கடினமான ஊழியமா இருக்கிறது. Complaints will be there. அங்கே அநேக குற்றச்சாட்டுகளை கொண்டு வருவார்கள். Many reference. அநேக குறைபாடுகளை கொண்டு Many வருவார்கள். reference, many complaints, many accusations will be there. அநேக குற்றச்சாட்டுகள், குறைபாடுகள், இன்னும் அநேகவற்றை கொண்டு So வருவார்கள். the problems will be in the church. எனவே பிரச்சனைகள் அந்த சபைக்குள்ளாக To இருக்கும். sort out the problem, அந்த பிரச்சனைக்கு தீர்வு they காணும்படியாக come to Moses. அவர்கள் மோசேயின் இடத்தில் And வருவார்கள். Moses will discern the heart. அவர்கள் அந்த மோசேயானவர் அவருடைய இருதயத்தை பகுத்தறிந்து Moses will be thoroughly check the people. அந்த ஜனங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து And he will say judgment. அவன் அதுக்கேற்ற நியாய தீர்ப்பை கொடுப்பார். Once his father-in-law Jethro coming. அங்கே ஒரு முறை அவருடைய மாமன் எத்ரோவானார் வரும்போது, மாமனார் எத்ரோவானார் Who வரும்போது, is the Jethro? யார் அந்த எத்ரோ? Amen. ஆமென். He is not a Jew. அவன் யூதன் அல்ல. He is a black man. அவன் ஒரு கருப்பினை சேர்ந்தவன். He is a curly hair. அவன் ஒரு சுருட்ட முடி உள்ளவன். In our language called he is a Negro. நம்முடைய மொழியை பார்க்கும்போது அவன் ஒரு நீக்ரோ. Amen. He belongs to Ethiopia. அவன் ஒரு எத்தியோப்பியா தேசத்தில். But he is a priest. ஆனா அவன் ஒரு He ஆசாரியனாக is also இருக்கிறான். doing a service for God. அவனும் தேவனுக்கு ஊழியத்தை When செய்கிறான். he find the problems from morning till evening when Moses was doing it. இங்கே மோசேயை பார்க்கும்போது இவன் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அங்கே பிரச்சனைகளை கொண்டு வரும் ஜனங்களுக்கு தீர்வு காண And the கொண்டிருக்கிறான். father-in-law find the son-in-law's difficulties. அங்கே மாமனார் அவனுடைய மாப்பிள்ளையின் கஷ்டங்களை பார்க்கும்போது And Jethro is giving counsel to Moses. எத்ரோ அங்கே மோசேவுக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். Oh Moses, மோசேவே, oh it's very difficult for you. இது மிகவும் உனக்கு கடினமாக இருக்கும். Oh, you sort out the people. நீ எல்லா ஜனங்களுக்கு தீர்வு கொடுக்கிறாய். And you choose among them a good counselor. நீ அவர்களிடத்திலே ஒரு சில ஆலோசனை சொல்லுகிறவர்களை தேர்ந்தெடுத்து And you separate them. அவர்களை பிரித்து வைத்து During a division. அவர்களுக்கு ஒரு பிரிவினை கொடுத்து When the major matter comes, let it come to you. ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அது உன்னிடத்தில் வரட்டும். Moses agreed. மோசே அதை ஒப்புக்கொண்டார். His father was an elderly man. ஏனென்றால் அவருடைய மாமனாரானவர் அவர் ஒரு வயது முதிர்ந்தவர். The Bible says, இங்கே வேதம் சொல்லுகிறது, from the elders the law will come. அங்கே மூப்பரிடத்திலிருந்து வேதம். நியாயப்பிரமாணம் வரும். வேதம். வேதம் வரும்.
From Jerusalem, அங்கே எருசலேமிலிருந்து oh, the verse will come. அங்கே எருசலேமிலிருந்து வசனங்கள் வரும். So here we see Jethro. இங்கே பார்க்கிறோம் எத்ரோவை He's பார்க்கிறோம். an elderly man. அவன் ஒரு மூப்பனாய் He's இருக்கிறான். giving a counsel to Moses. அவன் மோசேக்கு ஆலோசனைகளை So கொடுக்கிறான். Moses brings decentralization. இப்போது மோசேவானவன் பிரிவினைகளை கொடுத்து அங்கே சிறிய சிறிய ஆசாரியர்களை தேர்ந்தெடுக்கிறான். He is appointing people, அவன் ஒரு மக்களை தேர்ந்தெடுத்து and the people go for the little matter and little major and major like that. அவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவர் தீர்ப்பார்கள், இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை அவர்களே தீர்த்து விடுவார்கள். Counselor is important. அங்கே ஆலோசனைக்காரர் அவர் முக்கியமாக இருக்கிறார். Where there is a counselor, எங்கே ஆலோசனைக்காரர் there இருக்கிறாரோ will be a safety. அங்கே ஒரு பாதுகாப்பு இருக்கும். Hallelujah. If there is a many counselor, இப்போ अनेक பாதுகாப்பாளர் अनेक ஆலோசனைக்காரர்கள் இருக்கும்போது the Bible says வேதாகமம் சொல்லுகிறது there will be healing. அங்கே சுகமளித்தல் இருக்கும். But in English, ஆனால் ஆங்கிலத்திலோ there will be safety, he says. அங்கே பாதுகாப்பு என்று சொல்லுகிறது. So we need many counselors. எனவே अनेक ஆலோசனைக்காரர்கள் வேண்டும். I will receive counseling from Brother Nathan. நான் சகோதரர் நாத்தான் இடத்திலிருந்து ஆலோசனை And பெற்றுக்கொள்வேன். our young ministers will be getting a counsel from the elder ministers. அங்கே சில சிறிய ஊழியக்காரர்கள் அங்கே பெரிய ஊழியக்காரர்கள் இடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்வார்கள். Counseling is also very, very important. ஆலோசனையானது மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. So we have a brothers in Kurnagal, Joshua is there. இங்கே நம்முடைய சகோதரர்கள் குர்நாகல்ல இருக்கிறார்கள். சகோதரர் ஜோசுவா இருக்கிறார். And Brother Nathan. சகோதரர் நாத்தான் இருக்கிறார். And Brother Jesdas. சகோதரர் ஜேசுதாஸ் And even Brother David. சகோதரர் டேவிட் இருக்கிறார். They are there. அவர்கள் எல்லாம் But இருக்கிறார்கள். in Pudukkottai, புதுக்கோட்டையிலும் in Kanjur, தஞ்சாவூரிலும் some brothers are there. சில சகோதரர்கள் In இருக்கிறார்கள். Tirupur, திருப்பூர்லே in Coimbatore, கோயம்புத்தூர்லே some of the believers are there. இன்னும் அநேக விசுவாசிகள் So இருக்கிறார்கள். when they are hearing the message, அவர்கள் இந்த செய்திகளை கேட்கும்போது they wanted to listen to the counseling. அவர்களுக்கு ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று And விரும்பி sometimes they also approach the ministers for getting counseling. அவர்கள் இந்த ஊழியக்காரர்களை வந்து அடைந்து அவர்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ள விரும்புவார்கள். Oh, the believers cannot denominate the pastors. விசுவாசிகள் ஊழியக்காரனை மேன்மைப்படுத்தி ஒரு ஸ்தாபனமாக வைத்து விடக்கூடாது. And also the ministers cannot denominate the believers. அதே போல ஒரு ஊழியக்காரனான விசுவாசிகளை ஸ்தாபனமாக வைத்து விடக்கூடாது. So the dictatorship spirit should not be among us. ஒரு ஆதிக்கம் செலுத்தும் சர்வாதிகாரத்துவமானது நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. We want to lead by the Spirit of God. நாம் தேவனுடைய ஆவியின் மூலமாக நடத்தப்பட வேண்டும். What the Lord has given to us, தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ that we have to do it. அதை தான் நாம் செய்ய வேண்டும். What the Spirit is resting upon you, உங்களுக்குள்ளாக என்ன ஆவி இருக்கிறதோ, are you a bishop? நீங்கள் பிஷப்பா, If you are a deacon, நீங்கள் டீக்கனா, upon you that Spirit has to sit upon you. அந்த ஆவியானது உங்களுக்குள்ளாக உட்கார்ந்து If விடும். he is an apostle, நீங்கள் அப்போஸ்தலா இருக்கிறீர்கள், apostle has to live by the apostolic order. அப்போஸ்தலனானவன் அப்போஸ்தலனுடைய முறைமையின்படி நடத்தப்பட If வேண்டும். there is a prophet has to be operated by the prophetic way. தீர்க்கதரிசி இருப்பான் என்றால் அந்த தீர்க்கதரிசியினுடைய வழியிலே அவன் நடத்தப்பட If வேண்டும். there is an evangelist has to be acted upon the Spirit which has been given by law. ஆகிய சுவிசேஷகன் இருப்பான் என்றால் அவன் தேவனுடைய ஆவி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வழியிலே அவன் நடக்க வேண்டும். Like the teacher and the pastor. அதே போல தான் போதகனும் அங்கே மீட்படும். So the one Holy Ghost, ஒரு பரிசுத்த ஆவி, the functioning is different. ஆனா அதனுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கு. So Jethro telling to Moses, அங்கே எத்ரோனும் மோசேயினிடத்தில் what சொல்கிறார். do we learn there? அங்கே நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? Yes, we are understanding that. நாம் அங்கே புரிந்து கொண்டோம். Church and its function. அங்கே சபையும் அதன் ஒழுங்கும் செயல்படுதலும். So functioning of the church அங்கே சபையின் செயல்படுதல் under the church order. அந்த ஒழுங்கின் கீழாக நடக்கிறது. When we come in the book of Acts, நாம் அப்போஸ்தலர் புத்தகத்தை பார்க்கும்போது there is a church order there. அங்கே ஒரு சபையின் ஒழுங்கு இருக்கிறது. The doctrine of Christ. அங்கே கிறிஸ்துவினுடைய உபதேசம் இருக்கிறது. Doctrine of apostles. அப்போஸ்தலருடைய உபதேசம் The இருக்கிறது. doctrine of the church. சபையின் உபதேசம் The இருக்கிறது. order of leading the problem. அங்கே எப்படி பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என்ற வழிகள் வருகிறது. Establishing the churches. அங்கே சபையை நிறுவுகிறது வருகிறது. Ordaining the elders. அங்கே மூப்பனை அபிஷேகம் செய்வது வருகிறது. So the church and its function is very important. இங்கே சபையும் அதனுடைய செயல்முறைகளும் மிகவும் முக்கியமாக So இருக்கிறது. here we see இங்கே நாம் பார்க்கிறோம் Greek people coming to see Jesus. கிரேக்க ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக வருகிறார்கள். First they approach the Philip the evangelist. முதலாக பிலிப்பு சுவிசேஷகனாகிய பிலிப்புவை முதலாவது பார்க்கிறார்கள். What Philip did? பிலிப்பு அங்கே என்ன செய்கிறான்? He is passing the message to
the Andrews. அவன் அந்திரேயாவின் இடத்திலே அந்த செய்தியை கொண்டு Who is சென்றான். this Andrew? யார் அந்த அந்திரேயா? He's one of us, an apostle. அவன் ஒரு அப்போஸ்தலனா So the இருக்கிறான். evangelist and apostle. இங்கே பார்க்கிறோம் சுவிசேஷகனும் அப்போஸ்தலனும். And they're joining together. அவர்கள் இருவரும் ஒன்று சேர்கிறார்கள். Likewise, my dear brothers, அதே போலதான் an apostle and a prophet will join அங்கே together. அப்போஸ்தலனும் தீர்க்கதரிசியும் ஒன்றாக And a prophet and evangelist will join அங்கே together. தீர்க்கதரிசியும் சுவிசேஷகனும் ஒன்றாக And மாறுவார்கள். the teacher and the pastor will be joining together. அவர்களும் மெய்ப்பரும் அங்கே ஒன்றாக The சேருவார்கள். pastor and the apostle will join அங்கே together. மெய்ப்பரும் அப்போஸ்தலனும் ஒன்றாக சேருவார்கள். So this fivefold ministry இந்த 5 வகையான ஊழியங்கள் is interdepending upon each other. அது ஒருவர் மீதாக ஒருவர் Each one is having a special calling. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட அழைப்பு, ஒரு விசேஷித்த அழைப்பானது But இருக்கிறது. the operation in their ministry, ஆனா அவருடைய ஊழியத்தின் செயல்பாடுகிறது it is different. அது வேறாக இருக்கிறது. Who is operating? யார் அதை செயல்படுத்துகிறார்? God is operating. தேவனே அவங்களை செயல்பட So செய்கிறார். how we can identify எப்படி that? நாம் அதை அடையாளம் கொள்ள முடியும்? The characteristic of the calling will be manifest in the ministry of the fivefold. அவருடைய ஊழியத்தின் குணாதிசயங்கள், அழைக்கப்படுதலின் குணாதிசயமானது அவர்களை இந்த அவர் வெளிப்படுத்தும். Oh, glory to God. ஓ அன்பான சகோதரர்களே, So, my dear brothers and sisters, எனவே அன்பான So சகோதரர்களே, we should know what is the church and the church. இப்போது சபையும் அதன் செயல்முறைகளை நமக்கு தெரியும். Especially I speak Brother Joshua and Brother Nathan. விசேஷமாக சகோதரன் ஜோசுவா அவர்களுக்கும் சகோதரன் நாதான் இடத்திலும் You are entered into the ministry. நீங்கள் ஊழியத்திற்கு உள்ளாக You செல்கிறீர்கள். youngsters in Coimbatore, you entered into ministry. கோயம்புத்தூர்ல இருக்கிறதான வாலிபர்களும் அங்கே ஊழியத்திற்குள்ளாக So வருகிறார்கள். the young boys in Chennai, they are entering into the ministry. சென்னையில் இருக்கிறதான வாலிபர்களும் அவர் ஊழியத்திற்குள்ளாக வருகிறார்கள். First you have to see how the people முதலாவதாக எப்படி ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். discern the people, அவர்களை பகுத்தறிய வேண்டும். discern the desire of the people, அவருடைய வாஞ்சைகளை புரிந்து கொள்ள வேண்டும். and receive that application from them. அவர்களிடத்திலிருந்து அந்த வாஞ்சைகளை பற்றிக் கொள்ளுங்கள். Then you have to act upon this. அதன் மீதாக செயல்பட வேண்டும். See the people and the Philip, அதுதான் நீங்க பார்க்கணும். ஜனங்களும் பிலிப்பும் the good example for us. இது ஒரு மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டாக Now இருக்கிறது. Philip acting upon the matter. அங்கே இப்போது பிலிப்பு அந்த செயலின் மீதாக செயல்படுகிறான். He is telling to Andrew. அவன் அந்திரேயாவினிடத்தில் And சொல்கிறான். Andrew and Philip coming to the Lord Jesus Christ. அந்திரேயாவும் பிலிப்பும் அங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் So வருகிறார். what did we understand? Yeah? நாம் இங்கே என்ன புரிந்து கொண்டோம்? We would love to see Jesus. நாம் இயேசுவை காண விரும்புகிறோம். Amen. ஆமென். This is the thing the Greek people say. இதைதான் கிரேக்க ஜனங்கள் சொன்னார்கள். Amen. ஆமென். Amen. நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். Amen. ஆமென். The matter passed there. அங்கே செய்தியானது அங்கு கடந்து And சென்றது. Jesus is giving a message. அங்கே இயேசு கிறிஸ்து இப்போ செய்தியை கொடுக்கிறார். Blessed be the name of God. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் So my உண்டாவதாக. dear brothers and sisters, எனவே அன்பான சகோதரர்களே, in this wonderful இந்த evening, அருமையான சாயங்கால வேளையிலே God is good enough for us. தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். Amen. Amen. God is so good. தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Amen. He's a master. அவர் ஒரு போதகராய் இருக்கிறார். Hallelujah. Amen. So 1 John 12 chapter verses 20 to 26. அங்கே 1 யோவான் 12ஆம் அதிகாரம் 20 இலிருந்து 26 One part we can take it. ஒரு பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். And second part we have taken in the book of same book, third chapter. இரண்டாவது பகுதியை நாம் இதே சுவிசேஷத்திலிருந்து நாம் பார்ப்போம். And now we start from the Old Testament. நாம் இப்போது பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பிப்போம். Moses liked to see God. மோசே தேவனை காண வாஞ்சித்தான். And he told to God. அவன் தேவனிடத்தில் சொல்லுகிறான். When he said, I like to see you. அவன் சொல்லுகிறான் தேவனிடத்தில், தேவனே நான் உம்மை பார்க்க I விரும்புகிறேன். want to see my God. நான் உம்மை பார்க்க விரும்புகிறேன். I don't know my God. எனக்கு தெரியும் நீர் என்னுடைய தேவன் என்று. And you are the eternal rock. நீரே நித்திய கண்மலையாய் இருக்கிறீர். And you are the living God. நீரே ஜீவிக்கிற தேவனாய் And இருக்கிறீர். you called me. நீர் என்னை அழைத்தீர். Oh, through the signs and wonders. உம்முடைய அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் என்னை அழைத்தீர். Oh, the glory has been revealed. உம்முடைய மகிமையானது எனக்கு You are வெளிப்படுத்தப்பட்டது. speaking to me. நீர் என்னிடத்தில் பேசினீர். You are doing many things by events we understand. அங்கே நீர் அநேக காரியங்களை நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு வெளிப்படுத்தினீர். அதன் மூலமாக நான் புரிந்து கொண்டேன். So in Moses' heart, அங்கே மோசேயினுடைய இருதயத்திலே he has a desire to see Jesus அவன் Christ. இயேசுவை காண விரும்புகிறான், வாஞ்சிக்கிறான். Now, so far I was hearing your only voices. நான் இம்மட்டுமாக உம்முடைய சத்தத்தை மாத்திரமே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். Now I want to see your face. இப்போது நான் உம்முடைய முகத்தை பார்க்க See வேண்டும். the desire. அவனுடைய வாஞ்சியை பாருங்க. Yes, see the joy in the heart.
அவனுடைய இருதயத்தில் சந்தோஷம் காணப்படுகிறது. Oh, so close to God. தேவனுக்கு மிகவும் அருகிலே. Amen. Amen. You were so close relationship with him. அவன் தேவனுக்கு மிகவும் அருகில் நெருங்கியவனாய் காணப்பட்டான். Without seeing the face, he was talking and discussing there. முகத்தை பார்க்காமலே அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். But now Moses had decided to see. இப்போது மோசேயும் அவனை காண விரும்புகிறான். And God agreed. தேவன் அதை ஒப்புக்கொண்டார். I know your heart, Moses. எனக்கு உன்னுடைய இதயத்தை தெரியும் மோசே. I know your love, Moses. உன்னுடைய அன்பை குறித்து எனக்கு தெரியும் மோசே. I know your desire in your heart. நீ உன்னுடைய இதயத்திலே வாஞ்சித்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். Oh, you want to see me? நீ என்னை பார்க்க வேண்டுமா? Okay, it's approved. உனக்கு அங்கீகரிக்கப்பட்டது. Amen. Yes, I will show you. நான் உனக்கு காண்பிப்பேன். And God said to Moses, தேவன் சொல்கிறார், you go and stand in so and so place. நீ இந்த இடத்திலே போய் நில். Particularly is pointing out the place. அவர் அந்த இடத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். And when Moses went and waiting for his, மோசே சென்று அங்கே காத்திருக்கிறான். and the Lord has to come. தேவன் வர வேண்டும். The Lord was to show him. அங்கே தேவன் அவரை காண்பிக்க But வேண்டும். the Lord has never shown him a full body. தேவன் அவருக்கு முழுமையான சரீரத்தை அவருக்கு காண்பிக்கவில்லை. He never saw him a full face as. அவர் அவருடைய முழுமையான முகத்தை அவருக்கு காண்பிக்கவில்லை. He was passing just like this. அவர் இவ்வட்டமாக அப்படி கடந்து செல்கிறார். Just like this he was passing. அவர் இப்படியா கடந்து செல்கிறார். And Moses saw the backward one part. மோசேயானவன் அவருடைய பின்புறத்தை அவன் பார்க்கிறான். Oh, from shoulder and up to the hip he said. அவருடைய தோளில் இருந்து அவருடைய இடுப்பு வரைக்கும் அவர் So God was showing his part. எனவே தேவன் அவருடைய பகுதியை காண்பிக்கிறார். Amen. The part of the body. அங்கே சரீரத்தினுடைய ஒரு பகுதியை காண்பிக்கிறார். And Moses saw that. மோசே அதை பார்த்தான். See the desire of Moses. மோசேயினுடைய விருப்பத்தை பாருங்கள். Answered by God. அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. Amen. பதிலளிக்கப்பட்டது. Amen. Amen. Likewise Abraham அதேபோலதான் ஆபிரகாம் had desire to see Jesus. அவனுக்கும் இயேசுவை காண வேண்டும் என்று வாஞ்சித்தான். And the Bible says வேதாகம் சொல்கிறது, he had a desire to see Jesus, but Abraham saw. அங்கே இயேசுவை காண வாஞ்சித்தான். அப்போது ஆபிரகாம் அவரை கண்டான். Where Abraham saw God. எப்போது ஆபிரகாம் தேவனை கண்டான். Where he rejoiced. எப்போது அவன் களி கூர்ந்தான். See, we know in the book of Genesis. நாம் ஆதியாகம புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். From 12th chapter to we come to 22nd chapter. 12ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் Many times God comes to Abraham. அநேக நேரம் தேவன் ஆபிரகாமிடத்தில் வருகிறார். Coming and going. வருகிறார், செல்கிறார். Appearing and disappearing. அங்கே வெளிப்படைக்கு தோன்றுகிறார், மறைகிறார். Hallelujah. Amen. So one day ஒரு நாளிலே Abraham was sitting. ஆபிரகாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And to his house 3 angels came. அவனுடைய வீட்டிற்கு 3 தூதர்கள் வந்தார்கள். And Abraham found one is only God. அங்கே ஆபிரகாம் கண்டுகொண்டான் ஒருவர் தேவன் என்று. He had a desire to see. அவன் தேவனை காண வாஞ்சியாய் இருந்தான். When he had a desire in the heart, அவனுடைய இதயத்திலே வாஞ்சியா இருக்கும்போது it can be designed by அது God. தேவனால் பகுத்தறியப்பட்டது. Even today, இன்றைக்கும் கூட, even now, இப்போதும் கூட whatever the desire in your heart உன்னுடைய இதயத்தில் இருக்கிறதான விருப்பத்தை, about your ministry, உன்னுடைய ஊழியத்தை குறித்து, about your standing in the ministry, உன்னுடைய ஊழியத்தில் நிற்பதை குறித்து, about the progressive of your ministry, உன்னுடைய ஊழியத்தின் முன்னேற்றத்தை குறித்து, about winning of the soul in your heart, அங்கே ஆத்துமாவை ஜெயிப்பதற்குரியதான ஒரு ஊழியத்தை குறித்து, about encouraging and bringing the people to the flock. அங்கே ஒவ்வொரு ஜனங்களையும் அவர்களை மந்தைக்குள் கொண்டு வரத்தக்கதாக, If you have a right thought in your heart, உன்னுடைய இதயத்திலே ஒரு சரியான யோசனை இருக்கும் என்றால், all the desire, the thoughts will be fulfilled by God. உன்னுடைய வாஞ்சை விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். We are now going to speak about a ministry. இப்போது நாம் ஊழியத்தை குறித்து நாம் பேச போகிறோம். Yes, ministry has to develop. ஊழியமானது அங்கே முன்னேற வேண்டும். Ministry has to spread. ஊழியமானது பரவ வேண்டும். Message has to spread. அங்கே செய்தியானது பரவ வேண்டும். Message has to pass to one to another. அங்கே செய்தியானது ஒருவர் பின்பாக ஒன்றாக சென்று கொண்டே இருக்க வேண்டும். Philip received the message from the people. பிலிப்பு அந்த ஜனத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டார். Passing to Andrew. அதை அந்திரேயாவிடத்தில் It's சொல்கிறார். just reaching Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவை சென்று It's அடைகிறது. a simple thing. இது ஒரு சாதாரண காரியம். But what I am bringing, ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ, the message we got to all valuable messages. அங்கே இந்த செய்தியானது மிகவும் ஒரு விலையேறப்பட்ட செய்திகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். When it is reached to you, அது உங்களை சென்று அடையும் போது you send it to many people. நீங்கள் இன்னும் அநேகருக்கு அதை பரப்ப வேண்டும். That desire should arise in your heart. அந்த வாஞ்சையானது உங்களுடைய இருதயத்திலே வர வேண்டும். Unless the desire longing, nothing would happen. உங்களுடைய இருதயத்திலே அந்த வாஞ்சை வராவிட்டால் அது ஒன்றும் நடக்காது. Nobody can motivate. யாரும் உங்களை ஊக்குவிக்க The மாட்டார்கள். Holy Ghost which is in you has to stimulate and to
motivate you. அங்கே பரிசுத்தாவின் உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தாவினவரே உங்களை தூண்டுதலுக்குள்ளாகவும் ஊக்கத்திற்குள்ளாகவும் கொண்டு வர வேண்டும். So Abraham had a desire to see Jesus. ஆபிரகாமுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சை இருந்தது. God knew that. தேவனுக்கு அது தெரியும். Oh, God was looking for that. அங்கே தேவன் அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். Now God is planning how to reveal to him. தேவன் இப்போது திட்டமிடுகிறார், நான் எப்படி அவனுக்கு வெளிப்படுத்துவேன். So as per his revelation, அவருடைய வெளிப்பாட்டின்படியாக is coming and manifesting before him. அவர் ஆபிரகாமுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார். So the revelation was in Abraham. அங்கே வெளிப்பாடானது ஆபிரகாமுக்குள்ளாக இருக்கிறது. The manifestation coming and standing before Abraham. அங்கே வெளிப்படுதல் ஆனது முன்பாக ஆபிரகாமுக்கு முன்பாக வந்து So நிற்கிறது. revelation is Abraham. வெளிப்பாடானது ஆபிரகாமா இருக்கிறார். Manifestation is Lord Jesus Christ. வெளிப்படுதல் ஆனது அது இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். So yes, my dear brothers and sisters, அன்பான the சகோதரர்களே, revelation will be indwelling in us. அங்கே வெளிப்பாடானது உங்களுக்குள்ளாக வாசம் செய்ய The வேண்டும். manifestation, God Himself will do it. அங்கே வெளிப்படுதலை தேவன் மாத்திரமே செய்ய When முடியும். you have a right revelation, உங்களிடத்தில் சரியான வெளிப்பாடு the இருக்குமானால் right manifestation will come. சரியான வெளிப்படுதல் வரும். It will meet each other. அது ஒன்றை சந்திக்கும். The grace and truth will kiss each other. அங்கே சத்தியமும் கிருபையும் சத்தியமும் ஒன்றை முத்தம். நாம் என்ன Seven செய்வோம்? seals, seven wonders will kiss each other. ஏழாம் முத்திரையும் 7 இடிமுழக்கங்களும் ஒன்றை முத்தம் So செய்யும். Abraham and God met each other. அங்கே பார்க்கிறோம் ஆபிரகாமும் தேவனும் ஒருவரையொருவர் சந்தித்தார்கள். Likewise, the Greek people want to see Jesus. அதே போலதான் கிரேக்க ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க So விரும்பினார்கள். Abraham had decided to see Jesus. இங்கே பார்க்கிறோம் ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சை And இருந்தது. Moses had decided to see the body of God. மோசேவுக்கும் தேவனுடைய சரீரத்தை காண வேண்டும் என்று விருப்பம் இருந்தது. And the Greek people also wanted to see Jesus. கிரேக்க ஜனங்களுக்கும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று So they விரும்பினார்கள். are coming to the feast day. எனவே அவர்கள் பண்டிகை நாளில் வருகிறார்கள். As I said, feast belongs to religious. நான் அப்போதே சொன்னேன், பண்டிகையானது ஒரு மத சம்பந்தக்கூடியதாக But இருக்கிறது. in the Old Testament, there are many feasts are there. பழைய ஏற்பாட்டிலே அநேக பண்டிகைகள் இருக்கிறது. In the book of Leviticus 23rd chapter, லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே there are speaking about the 7 feasts. அங்கே 7 பண்டிகைகளை குறித்து பேசுகிறார். That is called in the Old Testament. அது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. What about in the New Testament? புதிய ஏற்பாட்டிலே பற்றியது என்ன? The 7 church ages as a feast. அங்கே 7 சபை காலமானது ஒரு பண்டிகையாக It இருக்கிறது. is a 7-day equivalent to 7-day feast. அங்கே 7 நாள் பண்டிகையாக இருக்கிறது. This was spoken by Brother Nathan in his message. இது நாத்தான் சகோதரனுடைய செய்தியிலே அவர் பேசினார். But again, it is coming in this message. மீண்டுமாக இந்த செய்தியிலும் வருகிறது. I am also reminding you. நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். I am also touching the same thing. நான் அதே காரியத்தை தொடுகிறேன். Just touching and going. நான் அதை சற்று தொட்டுவிட்டு செல்கிறேன். Because these feasts, these 7 churches are specially to Brother Nathan. அங்கே இந்த 7 சபை காலங்களில் பண்டிகையானது அது சகோதரர் நாத்தான் கூறினார். And he is specialist in this subject. இந்த செய்தியிலே அவர் மிகவும் விசேஷித்தவராக இருக்கிறார். Amen. So when we see Leviticus 23rd chapter, நாம் இங்கே லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே speaks பார்க்கிறோம். about the 7 feasts. அங்கே 7 பண்டிகைகளை பார்க்கிறோம். It is typing to the New Testament 7 church ages. அது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான 7 சபை காலங்களுக்கு ஒப்பனையா இருக்கிறது. Amen. If you missed it, once again I remind you. நீங்கள் அதை விட்டு தவற விட்டீர்கள் என்றால் அதை நான் மீண்டுமாக நினைப்பூட்டுகிறேன். Hallelujah. Amen. One more point I wanted to add it here. ஒரு காரியத்தை மீண்டுமாக நான் சொல்ல விரும்புகிறேன். Because 7 church ages is a engagement finish days. அங்கே 7 சபை காலமானது ஒரு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டதா இருக்கிறது. பண்டிகையா இருக்கிறது. நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட 7 நாள் பண்டிகையா இருக்கிறது. விருந்தா இருக்கிறது. 7 feasts we can say பண்டிகை, we can say feast விருந்து. ஆமென். பண்டிகையும் விருந்தாக இருக்கிறது. Hallelujah. ஆமென். So 7 days the engagement feast during these 7 church ages. அங்கே 7 நாட்கள் 7 விருந்தா இருக்கிறது இந்த 7 சபை காலங்களிலே. And when we see another 7 years feast come, நாம் இன்னும் 7 வருடம் விருந்து வருகிறது. it is called the wedding feast. அது ஒரு திருமண விருந்தா இருக்கிறது. It will be in the sky, in the heaven. அது மத்தியானத்திலே பரலோகத்திலே இருக்கும். It is a wedding feast. அது ஒரு திருமண விருந்தா இருக்கிறது. Amen. ஆமென். கல்யாண விருந்தா இருக்கிறது. Amen. Wedding feast. அது ஒரு கல்யாண விருந்தா இருக்கிறது. Amen. Appropriate word as per the Bible is kalyana virundu. ஆமென். வேதாகமத்தில் இருக்கிறதான சரியான ஒரு வார்த்தையானது கல்யாண விருந்து. So it was 7 days. அது 7 நாட்கள். Not 3 years. அது 3.5 வருடம் அல்ல. It is a 7 days. Hallelujah. So the Greek people கிரேக்க ஜனங்கள் coming to the feast.
வருகிறார்கள், or the festival, அவர்கள் பண்டிகைக்கு வருகிறார்கள், whatever it may be. அது ஏதோ ஒன்று, But ஆனால் they're coming அவர்கள் to வருகிறார்கள், rejoice, அவர்கள் கொண்டாடத்தக்கதாக to வருகிறார்கள், take part in the festival. அந்த பண்டிகையிலே பங்கு கொள்ளும்படியாக It வருகிறார்கள். is a subject. இது ஒரு செய்தியா இருக்கு. Amen. ஆமென். So when we see 7, நாம் இங்க 7 குறித்து பார்க்கும்போது, or if you want to know the 7, நீங்கள் 7 குறித்து தெரிய வேண்டும் என்றால், first I say, முதலாவது நான் சொல்கிறேன், as the Greek people came to Philip, கிரேக்க ஜனங்கள் முதலாவதாக பிலிப்பினிடத்தில் வருகிறார்கள், Philip to Andrea, பிலிப்பு அந்திரேயாவிடத்தில் வருகிறார், Andrea to Lord Jesus Christ. அந்திரேயா இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறார். Here I wanted to give you something, my dear brothers. நான் இங்கே ஒரு சில காரியத்தை கொடுக்க விரும்புகிறேன் அன்பான சகோதரர்களே. If we want to see Jesus, நாம் இப்போது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்றால், the living bride, if she wanted to see Jesus, ஜீவிக்கிற மணவாட்டியானவள் இப்போது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்றால், she has an order to see Jesus. அவள் பார்க்க வேண்டும் என்றால் அவளுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. First, she wanted to have a knowledge of the Daniel 70 weeks. முதலாவதாக அவளுக்கு தானியேலின் 70 வாரத்தை குறித்து தெரிய வேண்டும். To the 7 church ages. இரண்டாவதாக அவளுக்கு 7 சபை காலங்களை குறித்து தெரிய வேண்டும். And the third, she should know the 7. மூன்றாவதாக 7ஆம் முத்திரையை குறித்து தெரிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Hallelujah. 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 Blessed be the name of God. Important in the Daniel 70 weeks. இங்க தானியேல் 70 வாரத்திலே என்ன ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது? It's talking about the Jews. அது யூதர்களை குறித்து பேசுகிறது. It is talking about the 2000 years dispensation. அது 2000 வருடங்களுக்குள்ளாக இருக்கிற வரல காரியங்களை பேசவில்லை. It's not speaking. அது அந்த காரியங்களை குறித்து It பேசவில்லை. is speaking only about for the Jews. அது யூதர்களை பற்றியதாக காரியங்களை பேசுகிறது. But what is the part that we should know? ஆனால் அந்த அதிலே என்ன பகுதியை நாம் தெரிந்திருக்க வேண்டும்? So when we come to know the Daniel 70 weeks, நாம் தானியேல் 70 வாரங்களை குறித்து தெரிந்திருக்கும் then we போது are coming to the 7 church ages. நாம் 7 சபை காலங்களை குறித்து தெரிய வேண்டும். After knowing the 7 church 7 ages, சபை காலங்களை குறித்து தெரிந்து then விட்டால் we are coming to the 7 seals. அதன் பின்பு 7ஆம் முத்திரையை குறித்து தெரியப்பட See the வேண்டும். one after one, ஒன்றன் பின்பாக ஒன்றை பாருங்கள். step by step. ஒவ்வொரு படியின் மீதாக படி. If we go on step upon step, நீங்கள் ஒவ்வொரு படியாக நீங்கள் செல்வீர்கள் என்றால் then only we can come to see God. அப்போதுதான் நீங்கள் தேவனை பார்க்க முடியும். See the Bible இங்கே வேதாகமத்தை பாருங்கள். in the Revelation first chapter, அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 7 stars are there, 7 நட்சத்திரங்கள் இருக்கிறது, 7 candlesticks are there, 7 குத்துவிளக்குகள் இருக்கிறது, 7 spirits are there, 7 ஆவிகள் இருக்கிறது, 7 church ages are there, 7 சபை காலங்கள் இருக்கிறது, 7 seals are 7 there, முத்திரைகள் இருக்கிறது, 7 thunders are there, 7 இடிகள் இருக்கிறது, 7 vials are there, 7 கலசங்கள் இருக்கிறது, and 7 trumpets are there. 7 எக்காளங்கள் இருக்கிறது. So we have to understand one by one. எனவே நாம் ஒன்றாக நாம் அதை புரிந்து கொள்ள So வேண்டும். what I like to give you importance here, நான் இங்கே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறேன் what என்றால், I emphasizing to you, நான் உங்களுக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று and what I want to சொல்கிறேன். encouraging you, நான் உங்களை எதை ஊக்குவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், oh, if you want to know Jesus fully, நீங்கள் இயேசுவை குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் there என்றால் is a message, அங்கே சில செய்திகள் there are இருக்கிறது, steps are there. சில படிகள் இருக்கிறது. That is what we are bringing to you all. எனவே தான் நான் இது எல்லாவற்றையும் உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன். We are bringing. நாங்கள் கொண்டு வருகிறோம். Me and Brother Nathan is bringing. நானும் சகோதரர் நாத்தான் இதையெல்லாம் கொண்டு வருகிறோம். At least we are trying our level best to build some part of the bride's path. நாங்கள் எங்களால் முடிந்தவரை மனவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செய்கிறோம். Oh, we are bringing the message to the important of the bride parts. அங்கே நாங்கள் இந்த செய்திகளை மனவாட்டிக்கு ஒரு முக்கியத்துவமான செய்திகளாக கொண்டு வந்து கொடுக்கிறோம். And Peter also we see in his epistle. அங்கே பேதுருவும் கூட அவருடைய நிருபத்திலே பேசுகிறார். Seven characters spoke in the Peter. 7 குணாதிசயங்களை குறித்து பேதுருவுடைய நிருபத்திலே பார்க்கிறோம். Faith, அங்கே முதலாவது விசுவாசம், virtue, அங்கே தைரியம், even wisdom, ஞானம், temperance, நிச்சயடக்கம், patience, பொறுமை, godliness, தேவபக்தி, and brethren kindness. சகோதர சிநேகம். This is the 7 characteristic of a believer. அங்கே இது விசுவாசனுடைய 7 குணாதிசயமா இருக்கிறது. Oh, we want to attain that characters. அந்த குணாதிசயத்திலே நாம் முழுமையாக இருக்க And வேண்டும். also when cloud appeared in 1963, 1963ஆம் ஆண்டிலே ஒரு மேகமானது காணப்பட்டது. we cannot say cloud, but they say cloud. அங்கே நாம் மேகம் என்று சொல்ல முடியாது, ஆனால் அவர்கள் மேகம் என்று But சொன்னார்கள். it was full of angels there. ஆனால் அது முழுமையாக அங்கே தூதர்கள் இருக்கிறார்கள். And the prophet said only 7 angels. அங்கே தீர்க்க
தீர்க்கதரிசி சொல்கிறார் 7 தூதர்கள் இருக்கிறார்கள். It looked like a cloud. அவர்கள் மேகத்தை போல Okay, காட்சியளிக்கிறார்கள். now we are not going to that subject. நாம் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம். Sandy certified that cloud is a mysterious cloud. அங்கே விஞ்ஞானிகள் சொல்கிறார் அது ஒரு விசித்திரமான ஒரு மேகமாக இருக்கிறது. Okay, let us now pass on. எனவே அது நமக்கு தேவையில்லை, வேண்டாம். Today let us concentrate the lesson. நாம் இப்போது இந்த பாடத்தை கவனிப்போம். The Greek people came to see. கிரேக்க ஜனங்கள் அவரை பார்க்க வந்தார்கள். Oh, they had a desire in their heart. அவருடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருக்கிறது. But passing the message one to another. இங்கே செய்தியை ஒருவர் பின்பாக ஒருவராக அவர்கள் பரிமாறிக் கொள்கிறார்கள். Oh, pushing the message one to another. அங்கே ஒருவர் பின்பாக ஒருவராக அந்த செய்தியை தள்ளிவிடுகிறார்கள். Even passing கடந்து போகிறது. And pushing தள்ளுது. ஆமென். Hallelujah. Passing the message or pushing the message. அங்கே செய்தியை தள்ளுதல், செய்தியை கடந்து போக செய்தது. Amen. This is orderly they are coming to inform to Jesus. இதை ஒவ்வொன்றாக அவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லும்படியாக வருகிறார். This is a kind of a discipline. இது ஒரு ஒழுங்காக இருக்கிறது. Amen. This is not doctrine. இது ஒரு உபதேசம் இல்லை. We see the discipline there. இங்கே ஒரு ஒழுங்கை பார்க்கிறோம். Today no feminine for doctrine. அங்கே இப்போது எந்த ஒரு பெண்மையான எந்த ஒரு உபதேசத்துக்கும் பஞ்சம் இல்லை. Oh, no feminine doctrine. இந்த உபதேசத்தில் எந்த ஒரு பஞ்சமும் இல்லை. Many doctrines are full today. அநேக உபதேசங்கள் இங்க வந்து கொண்டிருக்கிறது. Today one of the believer who spoke to me. இன்னைக்கு ஒரு விசுவாசி என்னிடத்தில் பேசினார். He said all 7 seals, 7 churches, everything is finished with Brother Branham. அங்கே 7 முத்திரைகள் 7 சபை காலங்கள் எல்லாம் பிரண்ணாமோடு முடிந்து விட்டது. And what is his doctrine, you know? அவருடைய உபதேசம் என்ன என்று தெரியுமா? He is in eternity. அவர் நித்தியத்திலே இருக்கிறார். I asked him, being in eternity, what are you talking? Why do you want to talk all these things? நித்தியத்தில் இருக்கிறீர்கள் என்றால் இதெல்லாம் குறித்து ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? Your doctrine is a dead doctrine. உன்னுடைய உபதேசமானது செத்த உபதேசமாக Your doctrine is a stinking, bad smell doctrine. உன்னுடைய உபதேசமானது ஒரு நாற்றத்தை கொண்டு வரக்கூடியதான உபதேசமாக Then I told you, know, the last enemy is a death. Do you know? நான் கேட்டேன், கடைசி சத்ருவானது மரணம் என்று நான் சொன்னேன். Don't you know? Oh, உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். Oh, your pastor has died. உன்னுடைய ஊழியக்காரன் மரித்து விட்டார். And he said, Act 2:38 it will not work, he said. அங்கே அப்போஸ்தலர் 2:38 படி அது வேலை செய்யும். No, he said no work. அவர் சொன்னார் அது கிரியை செய்யாது. Is no more effect, he said. அது இன்னும் கிரியை செய்யாது. I wrote him, அவருக்கு எழுதினேன், when you deny, நீ அதை மறுப்பாய் என்றால் you are lost. நீ கைவிடப்படுவாய். That means what he say? அப்படி என்றால் என்ன சொன்னார்? Death already taken place to him. அவனுக்கு மரணமானது ஏற்கனவே சம்பவித்து விட்டது. He is already dead, spiritual dead. அவன் ஆவிக்குரிய ரீதியில் ஏற்கனவே மரித்து விட்டான். Amen. Many questions I was talking. அநேக கேள்விகளை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். He brought internationally preachers. அவன் சர்வதேச பிரசங்கியார்களை குறித்து I told him, don't talk about any international preacher. You talk to me, I talk to you. நான் சர்வதேச ஊழியக்காரனிடத்தில் பேச விரும்பவில்லை. நீ என்னிடத்தில் பேசுவாய், நான் உன்னிடத்தில் பேசுகிறேன். Now the talk is between you and I. இப்போது உனக்கும் எனக்கும் மத்தியிலே சம்பாஷணை இருக்கு. From the message you speak, I talk. அங்கே செய்தியிலிருந்து வேதாகமத்திலிருந்து நீ பேசு. And he said, I am misleading the people. அவன் சொன்னான், நான் ஜனங்களை தவறி வழிவிலகி போக செய்கிறேன். I am not misleading the people, and I gave some quotes to him. நான் ஜனங்களை வழிவிலகி போக செல்லவில்லை என்று ஒரு சில கோட்ஸை நான் அவர்களிடத்தில் கொடுத்தேன். I told him, you are having amnesia. நான் சொன்னேன், உனக்கு ஆவிக்குரிய நினைவிழப்பு இருக்குது. And finally I said, you are a blind man. நான் கடைசியாக அவனை குருடன் என்று சொன்னேன். And after that he was not convinced. அதன் பின்பு அவர் என்னை தொடர்பு கொள்ளவில்லை. My dear brothers and sisters, you must be well versed in the Bible. நீங்கள் வேதாகமத்திலே கற்றுத் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். And you must be well versed in the message. நீங்கள் செய்தியிலும் கற்றுத் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். If you are thorough in these two, நீங்கள் இந்த இரண்டிலும் நீங்கள் கற்றுத் தேர்ந்தவர்களாக இருப்பீர்கள். you will be a well trained man. நீங்கள் மிகவும் பயிற்சி செய்த ஒரு மனிதனாக இருப்பீர்கள். The Philip and Andrew getting a good training from God. பிலிப்பும் அந்திரேயாவும் இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஒரு மிக சிறந்த பயிற்சியை பெற்றார்கள். Hallelujah. Amen. So in these last days, இந்த கடைசி காலத்தில் the Jewish people desire may be different. அங்கே கிரேக்கருடைய வாஞ்சையானது வேறா இருக்கலாம். Now what desire wanted to arise in your heart? இப்போது உங்களுடைய இருதயத்தில் என்ன வாஞ்சையானது வர வேண்டும்? What desire? எந்த வாஞ்சையானது? What longing? எந்த விருப்பமானது? What is likeness in your heart? எந்த விருப்பமானது உங்களுடைய இருதயத்தில் காணப்பட வேண்டும்? You must have a desire to know the redemption plan. நீங்கள் மீட்பின் திட்டத்தை குறித்து தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும். Without knowing the redemption plan, மீட்பின் திட்டத்தை குறித்து தெரியவிட்டால் you cannot understand
understand the redemption. உங்களால் மீட்பை குறித்து தெரிந்து கொள்ள முடியாது. God has a plan of redemption. தேவனுக்கு ஒரு மீட்பின் திட்டம் இருக்கிறது. That's what we say, he is a redeemer. எனவே தான் அவரை நாம் மீட்பர் என்று சொல்கிறோம். Hallelujah. 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 He is redeeming Jewish people. அவர் யூதரை மீட்கிறார். He is redeeming Gentile people. அவர் புறஜாதிகளை மீட்கிறார். But Gentile dispensation is different. ஆனால் புறஜாதியின் காலமானது வேற இருக்கிறது. And Jewish dispensation is different. யூதனுடைய காலங்களானது வேற இருக்கிறது. That's what you want to listen to the Daniel 70 weeks. எனவே தான் நீங்கள் If you understand the Daniel 70 weeks, நீங்கள் தானியேலின் 70 வாரங்களை புரிந்து கொண்டால் you can understand the redemption plan. உங்களுக்கு மீட்பின் திட்டத்தை குறித்து தெரியும். For the Gentiles, புறஜாதிகளுக்கு where is the redemption plan? அங்கே மீட்பின் திட்டம் எங்கே இருக்கிறது? The opening of the seal, அங்கே முத்திரையின் திறக்கப்படுதலானது revealing the redemption plan. அது மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. Yes, now Brother Nathan is preaching 7 church ages. சகோதரர் நாத்தான் அவர்கள் 7 சபை காலங்களை பேசுகிறார். And after finishing this, he will bring the 7 seals message. அதன் பின்பு அதை முடித்த பின்பு 7 முத்திரைகளை குறித்து Oh, பேசுவார். my dear brothers and sisters. ஓ அன்பான சகோதரிகளே, Oh, the listeners. ஓ கேட்கிறவர்களே, The message freely coming to you இந்த செய்தியானது இலவசமாய் வந்து கொண்டிருக்கிறது. is coming to your door. அது உங்களுடைய கதவு அன்னைக்கு வருகிறது. வாசலுக்கு It is வருகிறது. coming to your அது door. உங்களுடைய வாசல் அன்னைக்கு It வருகிறது. is coming to your house. அது உங்களுடைய வீட்டிற்கு It வருகிறது. is a natural house. அது ஒரு இயற்கையான வீடா இருக்கலாம். Spiritual house. ஆனால் ஆவிக்குரிய வீட்டிலோ Oh, this is the body. இது ஒரு சரீரமா There இருக்கிறது. is a door. அங்கே ஒரு கதவு வாசலானது இருக்கிறது. The message is coming and knocking at the door. உங்களுடைய அந்த செய்தியானது வந்து உங்களுடைய வாசலை தட்டுகிறது. If you open the heart door, நீங்கள் உங்களுடைய இதயத்தின் வாசலை திறப்பீர்கள் the என்றால் message will go inside. அந்த செய்தியானது உங்களுக்குள்ளாக செல்லும். I am very sad to say, நான் மிகவும் சொல்வதற்கு கஷ்டப்படுகிறேன். 40 years ministers, 45 years ministers, 40 வருட பிரசங்கியார், 45 வருட பிரசங்கியார்கள், 40 years old churches, 50 years old churches, 40 வருட சபைகள், 45 50 வருட சபைகள், still their pastors never preached seals in their churches. இன்னும் அவருடைய மெய்ப்பர்கள் இன்னும் முத்திரைகளை குறித்து அவருடைய சபையிலே பேசவில்லை. They don't know what is seal. அவருக்கு முத்திரைகள் என்றால் என்னவென்று தெரியவில்லை. Why God sent the messenger? ஏன் தேவன் ஒரு செய்தியாளனை அனுப்பினார்? Why the Lamb of God opened through the prophet? ஏன் தேவ ஆட்டுக்குட்டி தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த முத்திரைகளை வெளிப்படுத்தினார்? If there is something there, my dear, அங்கே ஏதோ ஒன்று இருக்குமானால் சர்வ see. So in many churches, அநேக சபைகளுக்கு they don't know seals at all. அவர்களுக்கு முத்திரைகளை குறித்து தெரியாது. They cannot claim that we are the seals people. அவர்களால் சொல்ல முடியாது நாம் முத்திரைகளின் ஜனங்கள் என்று. The preachers cannot say that he is a preacher of seal. அங்கே பிரசங்கியாரும் அவர்களால் சொல்ல முடியவில்லை நான் முத்திரைகளை பிரசங்கித்தேன் என்று. But the Almighty God, ஆனால் மகத்தான தேவன், வல்லமையுள்ள தேவன், Almighty God, வல்லமையுள்ள தேவன் pressing the minister. அங்கே ஊழியக்காரரை அழுத்துகிறார். The Spirit of God is anointing. அங்கே தேவனுடைய ஆவியானது Oh, அபிஷேகிக்கிறது. they are raised by God. தேவனால் The எழுப்பப்படுகிறார்கள். message will go to the people. செய்தியானது ஜனங்களுக்கு செல்கிறது. Listen to the seals message. இந்த முத்திரைகளை கேளுங்கள். It's not for our popularity. இது எங்களுடைய மேன்மைக்காக அல்ல. It is warning message. இது உங்களுக்கு நியாயத்திற்கு செய்தியாக If your pastor fails, he has to answer. இங்கே இதை விட்டுவிடுங்கள் என்றால் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். One day, ஒரு காரியம், if you fail to listen to this, you are answerable. நீங்கள் இதை கேட்க தவறவிட்டால் நீங்கள் அதுக்கு பதிலளிக்க வேண்டும். God sending the preachers. தேவன் பிரசங்கியாளரை We அனுப்புகிறார். are not bringing any new revelation. நாங்கள் ஒரு புதிய வெளிப்பாடை பேசவில்லை. We are bringing the word revelation. நாங்கள் வார்த்தையின் வெளிப்பாடை பேசுகிறோம். We don't contradict anybody. நாங்கள் யாரையும் சுட்டிக்காட்டி பேசவில்லை. We are not putting down anybody. நாங்கள் யாரையும் கீழே தள்ளி பேசவில்லை. We are not lifting up anybody. நாங்கள் யாரையும் உயர்த்தியும் பேசவில்லை. Oh, that kind of a spirit we don't அந்த have. வகையான ஆவி எங்களுக்கு இல்லை. Oh, we exalt our God. நாங்கள் எங்களுடைய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். Amen. Now see, the Bible, இப்போது வேதாகமத்தை பாருங்கள். in a progressive manner, goes. அங்கே ஒவ்வொரு முன்னேற்றத்தின்படியாக அங்கே வேதாகம் In a சொல்லுகிறது. progressive manner, முன்னேற்றத்தின் வழியாக the message reaches. அங்கே செய்தியானது கடந்து செல்லுகிறது. So we as a minister, அங்கே பிரசங்கியார்கள் see நாங்கள் the progressive manner. அங்கே முன்னேற்றத்தை பாருங்கள். There is 70 weeks, அங்கே தானியேல் 70 வாரங்கள், one step. ஒரு படி. Next growth, அடுத்த வளர்ச்சி, 7 churches. அங்கே 7 சபை காலம். Next growth, அடுத்த வளர்ச்சி, and the 7 seals. அங்கே 7 முத்திரைகள். Next 7 thunders. 7 lives.
It is growth. அது வளர்ச்சி It is a அடைகிறது. process. அது ஒரு முன்னேற்றத்தை கொண்டே It is இருக்கிறது. a progressive அது manner. முன்னேறி கொண்டே இருக்கிறது. Development upon development. அங்கே அபிவிருத்தி மீதாக அபிவிருத்தி. God pour oil upon oil. அங்கே தேவன் எண்ணெய் மீதாக எண்ணெய் ஊற்றிக் கொண்டே The இருக்கிறார். wood and the fire is burning. அங்கே கட்டை நெருப்பிலே வெந்து கொண்டிருக்கிறது. And God pouring out. தேவன் எண்ணெய் ஊற்றிக் கொண்டே இருக்கிறார். Already we have word. ஏற்கனவே வார்த்தை நமக்கு தெரியும். Already we have received the Holy Ghost. ஏற்கனவே பரிசுத்த ஆவி A பெற்றிருக்கிறோம். little measure of Holy Ghost. சிறிய அளவு பரிசுத்த When ஆவியானது God poured, தேவன் அது மீதாக எண்ணெய் ஊற்றும் போது it became a flame of fire. அது ஒரு மிகவும் அக்னிஸ்தவமாக மாறுகிறது. I want to speak about the prophet. நான் தீர்க்கதரிசி குறித்து பேச விரும்புகிறேன். Oh, the prophet see the progressive manner. அங்கே தீர்க்கதரிசியினிடத்திலே ஒரு முன்னேற்றம் காணப்படுகிறது. 1906, the Holy Spirit poured out. அங்கே 1906 ஆண்டு பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. In Azusa Street it was poured. அசூசா தெருவிலே அது ஊற்றப்பட்டது. By the time the prophet was not born. அந்த நாளிலே தீர்க்கதரிசி பிறக்கவில்லை. But Jesus, prophet was born 1909. ஆனால் தீர்க்கதரிசி பிறந்ததோ 1909 ஆண்டு. Church age started 1906. ஆனால் சபையின் காலம் 7ஆம் சபையின் காலமானது 1906 ஆண்டு துவக்கப்பட்டது. During these 3 years there is no message. இந்த 3 வருடங்களில் செய்தியாளர் இல்லை. But messenger was born. ஆனால் 1909 ஆண்டு செய்தியாளர் But பிறந்தார். when the messenger is getting the vision, அவங்க செய்தியாளர் பிறந்த பின்பு அவருக்கு தரிசனமானது 1933 ஆண்டு கிடைத்தது. 1933. 1933 9 to 1933. 1909 ஆண்டிலிருந்து 1933 ஆண்டு His age is only 24 years. அவருடைய வயதானது 24. Young preacher like, இங்கே ஒரு வாலிப பிரசங்கியாளராக மில்கியை போல, young translator like Jonah. இங்கே வாலிப மொழிபெயர்ப்பாளர் ஜோனாவை போல, Amen. Amen. From 1933 1933 to 1947, 1947 ஆண்டிலே 14 years was there. 14 வருடம் இருக்கிறது. 14 years he was preaching, அங்கே 14 வருடம் அவர் பிரசங்கிக்கிறார். but the message was not recorded. அந்த செய்தியானது அங்கே பதிவு செய்யப்படவில்லை. The message is in nobody's hand. அந்த செய்தியானது யாருடைய கையிலும் இல்லை. But this 14 years message, ஆனால் இந்த 14 வருட செய்தியானது it is needed to the bride. அது மணவாட்டிக்கு தேவைப்படும் என்றால் Through the present ministers, God will give. இப்போது இருக்க செய்தியாளர்கள் மூலமாக தேவன் கொடுப்பார். Hallelujah. Hallelujah. How many of you believe? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? How many of you say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? Okay, 1943, 47, 1947 ஆண்டு then to 1963. 3 ஆண்டு வரைக்கும் 19 வருடம் மாத்திரமே He was doing a ministry among the nation. அவர் சாபத்தின் மீதாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். And he was not able to speak a hard doctrine. அவரால் கடினமான உபதேசங்களை பிரசங்கிக்க முடியவில்லை. He preached in many churches, அவர் அநேக சபையிலே many பிரசங்கித்தார். souls came. அநேக ஆத்துமாக்கள் He did வந்தார்கள். not speak the baptism in their church. அவர்களிடத்திலே அவர் ஞானஸ்நானத்தை குறித்து பேசவில்லை. Now God is changing him. இப்போது தேவன் அவரை மாற்றுகிறார். 1963, 1963 ஆம் ஆண்டு 1963 to 65, 1963 இலிருந்து 65 வரைக்கும் only 2 மாத்திரமே is speaking major thing. அவர் மகத்தான காரியங்களை பேசுகிறார். Now I am saying, my dear brothers, நான் இப்போ சொல்கிறேன் அன்பான சகோதரர்களே, 1906, 1906 1909, 1909 church age started. அங்கே சபை காலமான துவங்கப்பட்டது. Messenger was not born. ஆனால் அவர் பிறக்கவில்லை. Messenger was born 1909. செய்தியாளர் பிறந்ததோ 1909 ஆம் ஆண்டு. 1933, 1933 ஆம் ஆண்டு அவர் தரிசனத்தை பார்க்கிறார். 1947, 1947 ஆம் ஆண்டு 14 years we see. 14 வருடம் பார்க்கிறோம். Oh, the message what he preached we don't அவர் know. என்ன பிரசங்கித்தார் என்று நமக்கு தெரியாது. Hallelujah. ஹalleluya. But John Wesley, ஆனால் ஜான் வெஸ்லியோ he preached 40,000 messages. அவர் 40,000 செய்திகளை பிரசங்கித்தார். The prophet says. அது தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். Oh. ஆமென். But the prophet, ஆனால் தீர்க்கதரிசியோ only recorded 1,250. அங்கே 1200 செய்திகள் தான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. But 1960 to 65, ஆனால் 1965 2 years message, 2 வருட செய்தி and it is ending. அது முடிவதற்குள்ளாக வருகிறது. Amen. ஆமென். But the church age is still continuing. ஆனால் சபை காலமானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. But the church age messenger passed away. ஆனால் சபை கால தூதனானவர் சென்று விட்டார். And what said the messenger told? அங்கே அந்த செய்தியாளர் என்ன சொன்னார்? The message will go on. செய்தி சென்று கொண்டே இருக்கும். Which message? எந்த செய்தி? Not only his message. அவருடைய செய்தி மாத்திரமல்ல, Even present preacher's message also will இந்த go. காலத்துக்குரிய செய்தியாளரின் செய்தியானதும் கடந்து சென்று கொண்டே இருக்கும். Sometimes he
your eye is blocked, அங்கே சில நேரத்திலே கண்கள் குருடாக்கப்படுமானால் உங்களுடைய கண்கள் குருடாக்கப்படுமானால் if your eyes is blocked, உங்களுடைய கண்கள் தடை செய்யப்பட்டிருக்குமானால் if your eyes is closed, உங்களுடைய கண்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும். oh, the God sends a preacher தேவன் ஊழியக்காரரை to அனுப்புவார். open your eyes, உங்களுடைய கண்களை oh, திறப்பதற்காக spiritual அனுப்புவார். eyes. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை Listen to திறப்பதற்காக. the message, செய்தியை கவனியுங்கள். read upon the message, செய்தியின் மேலாக சார்ந்திருங்கள். believe the message, செய்தியை விசுவாசியுங்கள். carry the message, செய்தியை சுமந்து செல்லுங்கள். spread the message, my dear. செய்தியை முழுவதுமாக பரப்புங்கள். Amen. Hallelujah. To know message, இந்த செய்தியை அறிந்து கொள்ளும்படியாக oh, you should know the messenger. நீங்கள் செய்தியாளனை அறிந்து கொள்ள வேண்டும். The Bible in Corinthians says, கொரிந்தியர்ல சொல்லியிருக்கிறது, messengers are angels. அங்கே செய்தியாளர்கள் அவர் தூதர்கள். Every preacher is an angel. ஒவ்வொரு பிரசங்கியாளரும் அவர் தூதர்கள். Oh, they are bearing messages. அவர்கள் செய்திகளை கொண்டு வருகிறார்கள். Amen. They are not just reading the books. அவர்கள் வெறும் புத்தகத்தை வாசித்து விட்டு வரவில்லை. They are not mug up and coming and vomiting in the pulpit. இங்கே பலிபீடத்தின் மீதாக வாந்தி பண்ணவில்லை. Every minister has to be anointed by the Holy Ghost. ஒவ்வொரு செய்தியாளரும் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். Every message must have the meaning. ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு அர்த்தம் இருக்க So வேண்டும். here we see இங்கே பார்க்கிறோம், the Greek people come and ask him, கிரேக்க ஜனங்கள் வந்து கேட்கிறார்கள், we would like to see Jesus. நாங்கள் இயேசு நாம் இங்கே Jesus. எப்படி இயேசுவை பார்க்க வேண்டும் என்று. Moses had a desire. அங்கே மோசேக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. Abraham had a desire. ஆபிரகாமுக்கும் வாஞ்சை இருந்தது. Likewise, Greek people had a அதே desire. போல கிரேக்கருக்கும் அந்த வாஞ்சை இருந்தது. Now, how to see? ஆனா இப்போது எப்படி பார்க்க முடியும்? You can see Jesus in the Word. நாம் தேவனை இயேசுவை வேதத்தின் மூலமாக பார்க்க We are முடியும். living in the New Testament. நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஜீவிக்கிறோம். Read full gospel. முழு சுவிசேஷத்தை வாசியுங்கள். Come to the book of Acts and read full. அப்போஸ்தலர் புத்தகத்திலே வந்து முழுமையாக வாசியுங்கள். Read full Ephesians. எல்லா முழுமையான நிருபங்களை வாசியுங்கள். After completely reading, முழுமையாக வாசித்த பின்பு read the message, அந்த செய்திகளை வாசியுங்கள். study the book, அங்கே புத்தகங்களை வாசியுங்கள். then come and wait upon the Lord. அதன் பின்பு தேவனிடத்திலே கடந்து வந்து காத்திருங்கள். The Holy Ghost will guide you. தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். He is a redeemer. அவரே மீட்பராய் He இருக்கிறார். will tell you அவர் உங்களுக்கு சொல்வார். what we have got to say to you. நாங்கள் உங்களிடத்தில் என்ன சொல்ல வேண்டும் If என்று. you want to see full Jesus, நீங்கள் இயேசு முழுமையான இயேசுவை பார்க்க வேண்டும் if you என்றால், want to see the fullness of God, நீங்கள் தேவனுடைய முழுமையை பார்க்க வேண்டும் என்றால், listen Daniel 78. இங்கே தானியேலின் 70 வாரங்களை கேளுங்கள். And then you come to the 7 churches. அதன் பின்பு 7 சபை காலங்களை கேளுங்கள். Then the 7 seal. அதன் பின்பு 7 முத்திரைகள். Then the 7th seal. அதன் பின்பு 7வது முத்திரை. Then the 7 trumpet. 7 எக்காளம். Oh my dear brothers and sisters. This is a basic message for the believers. இதுவே விசுவாசிகளுடைய அடிப்படை செய்தியா இருக்கு. Oh Kurunagar Church. குருநாகல் சபையோரே, Oh India churches. இந்தியா சபையிலே Oh the சபையோரே, listeners. ஓ கேட்கிறவர்களே, If you are a minister, நீங்கள் ஊழியக்காரர்களாக இருப்பீர்கள் என்றால், follow the footsteps of the minister. அங்கே ஊழியக்காரனுடைய பாத தடைகளை அடிச்சுவடிகளை அங்கே கடந்து செல்லுங்கள். We are really follower William Branham. நாங்கள் உண்மையாகவே வில்லியம் மரியன் பிரண்ணாமை நாங்கள் பின்பற்றுகிறோம். We are preaching the right truth of the end time message. நாம் கடைசி காலத்தினுடைய உண்மையான செய்தியை பிரசங்கித்துக் We கொண்டிருக்கிறோம். are having a great burden to bring the message. நாம் இந்த செய்தியை கொண்டு வரும்படியாக நாங்கள் மிகவும் பாரத்தோடு இருக்கிறோம். Our motive is exalt the message. எங்களுடைய நோக்கமானது செய்திகளை உயர்த்த வேண்டும். Our motive to believers should enriched by the word. எங்களுடைய நோக்கமானது விசுவாசிகள் அங்கே இந்த வார்த்தையிலே தேறினவர்களா இருக்க வேண்டும். This is our intention. இதுவே எங்களுடைய நோக்கமா இருக்கிறது. This is our desire. இதுவே எங்களுடைய வாஞ்சையா இருக்கிறது. Our desire to preach Jesus. எங்களுடைய வாஞ்சையானது இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். Amen. Amen. If Jesus revealed in our preaching, இயேசு கிறிஸ்து எங்களுடைய செய்தியிலே வெளிப்படுகிறாரா? see him. அவரை பாருங்க. See him. ஆமென். அவரை பாருங்க. May God bless you all. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில்